ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம ஹைதராபாதி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டன் 500 கிராம் எடுத்துருக்கிறதுனால ஒரு 100 கிராம் மட்டும் நான் கம்மியாக ரைஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போது மட்டனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான ஆனியனை நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஒரு கடாயில் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்தி அதில் பொரிச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நம்ம இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டா போதும். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இங்கே கலருக்காக வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். மீதியை நம்ம கடைசியில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு பட்டை சேர்த்திக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். 3 கிராம்பு சேர்த்திக்கலாம். தயிர் ஒரு 1/4 லிட்டர் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தி இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ரைஸை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2 துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்திக்கலாம். ஒரு 10 கிராம்பு சேர்த்திக்கலாம். ஜாதி பத்திரி 1 சேர்த்திக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்திக்கலாம். இந்த அரிசியை ஒரு 70% மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்துடலாம். நம்ம வெங்காயம் பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெயை தான் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த மட்டனை வேக வைக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, மட்டன் நல்லா வெந்துடுச்சு. கடைசியில் நம்ம ரைஸ் மேலே சேர்க்கறதுக்காக இந்த கிரேவியில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்கானதும் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொரிச்ச வெங்காயத்தையும் இந்த கிரேவியில் இருக்கிற எண்ணெயை சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஓகே, 10 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறப்பவே நல்ல வாசனை இருக்குது. பாருங்கள், நம்மளோட சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.